இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வண்டி நிறுத்துறா. அதோ மாமா. ஏன் மாமா? அக்கா சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ அவ இங்கதான் எங்கேயும் ஒளிஞ்சுகிட்டு இருக்காளும் தோணுது. இவ்வளவு தூரம் அவ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுடா. கண்டிப்பா அவ எங்கேயும் நமக்கு போக்கு கட்டிட்டு அங்கேயே மறைஞ்சிருந்து தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கூட அவளை என்னமோ நினைச்சேன்டா. இல்ல, அவ லேஸ்பட்டவளே கிடையாது. இல்லாட்டி ஊர் பேர் தெரியாதவன் நம்பி நம்ம மூஞ்சில கரிய பூஸ்டி இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறியா? நாம தான் அவளை பத்தி தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துகிட்டு இருக்கோம். என்ன ஆனாலும் சரி பசுபதே, அவளை விடக்கூடாது. டேய், வண்டி திருப்பிடா. என்னடி, எதுக்கு ஓட பாக்குற? நீ பாட்டுக்கு எவனோ ஒருத்தனோட தாலியை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து சந்தோஷமா இருப்ப. நான் ஊர் முழுக்க கடனாளி ஆயிட்டு ஒவ்வொருத்தனுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? விட மாட்டேன், இதுக்கு மேல விட மாட்டேன்டி. இத்தனை நாளா உன்னை இப்படி விட்டதுதான் தப்பா போச்சு. இதுல குத்தகக்காரங்கிட்ட போய் குத்தக தொகையை கேட்டா ஏதோ நீ வந்தாதான் தருவன்னு ரொம்ப தெனாவட்டா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பார்த்து பயந்த பசங்களா இன்னைக்கு என் முன்னாடி ஜம்பமா திமிரா திரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அந்த சொத்து எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் அந்த காசு உங்ககிட்டயே கொடுக்க சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க. எப்படி எப்படி அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? இத பாரு, அதெல்லாம் பத்தாது. நான் உன் மேல ஆசை வச்சுட்டேன். நீயும் எனக்கு வேணும். என் மனசுக்குள்ள நல்லாவே அது பிக்ஸ் ஆயிடுச்சு. அது திரும்ப திரும்ப லக்ஷ்மி லக்ஷ்மின்னு உன் பேரதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இத பார், எவன் தடுத்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் தாண்டி உனக்கு புருஷன். அதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. என்ன? டேய், காரை வேகமா ஓட்டுறா. தாயே நல்லூரம்மா, நான் இப்படி இவங்க கண்ணுல மாட்டிக்கிட்டேனே. இப்படி கொண்டு வந்து இவங்க கிட்ட சிக்க வச்சிட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன என்ன பலமா யோசிச்சுட்டு வர? அவன் வந்து எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவான்னு பகல் கனவுல கண்டுகிட்டு இருக்காத. இந்த தடவை என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுரி. அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னு வை, அதை இப்பவே இங்கேயே சுத்தமா அழிச்சிரு. என்ன? இந்த கிழவிக்கு என்ன ஒரு நெஞ்சு எழுத்து இருந்தா இப்படி ஒரு வேலை பண்ண பாக்கும். ஏ கிழவி, போன் பண்ணி அவளை காப்பாத்த பாக்குறியா? எங்கேயும் ஸ்டோனாக வருது. வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. கட்டையில போறவன் நான் போன் பண்றதை பார்த்துட்டு இதை போய் மோகனவள்ளிகிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். என்னது? பெரிய பெரிய வேலையெல்லாம் பாக்குறீங்க போல இருக்கு.
உன் அழகு பேத்தி லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டி கூட்டிக்கிட்டு போனானே அந்த ராஜகுமாரனுக்கு போன் பண்ணி அவளை அவன் மாமன் கஜேந்திரன் சென்னைக்கே வந்து தூக்கிட்டான்னு சொல்றதுக்கு போன் பண்றியா? ஆமாண்டி, சொல்லத்தான் பண்றேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லையா? என் பேத்தியை நிம்மதியா வாழ விடவே மாட்டீங்களா? என்ன அத்தை, என்ன பேச்சு பேசுனீங்க? இப்போ கஜேந்திரன் சொன்னதை கேட்டீங்கல்ல? எப்படி எப்படி ஆ? உங்க பேத்திய போய் யாராலையும் தொட முடியாதா? ஆ? அவ பெரிய இவ. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு தைரியமே இல்லாம இருந்தா. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆ? இதுல இவங்க பொல்லாத மாப்பிள்ள அவன் திசை பக்கமே நீங்க தலைய வச்சு கூட பார்க்க முடியாதுன்னு பேசுனீங்க. என்ன ஒரு ஏகத்தாளமான பேச்சு! புடிச்சு போட்டுக்கிட்டு வரான்ல, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு தான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு யோசிச்சு பேசணுங்கிறது. அவளை என் தம்பி அப்படிலாம் லேசில விட்டுருவானா? விட மாட்டான். அதுதான் என் தம்பி கஜேந்திரன். அத்தை, இப்ப எதுக்கு கண்ண கசக்கிட்டு நிக்கிறீங்க? இனிமே உங்க பேத்தி உங்க கூட தான் காலத்துக்கு இருக்க போறா. சொல்ல போனா பேத்தியும் பாட்டியும் ஒன்னா இருக்க போறீங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பி அவ கழுத்துல தாலி கட்டி இங்க கூட்டிட்டு தான் வரப்போறான். நீங்க விட்ட சாபம் பழிச்சுதா இல்லையான்னு அப்ப தெரியும். பெருசா பேச வந்துட்டாங்க பேச்சு. இந்த வாய் மட்டும் இல்லைன்னா உனக்கெல்லாம் நாதி இல்லாம போயிரும். ஐயோ அத்தை, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. என் தம்பி கல்யாண பொண்ணோட வரப்போறான். நான் போய் அவனுக்கு விருந்து தடபடலாம் ஏற்பாடு பண்ணணும். சரியா? அத்தை, என்ன அத்தை தேர வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? பொண்ணு மாப்பிள்ள வரப்போறாங்க. ஆரத்தி எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணுங்க. என்ன குசும்பு உங்களுக்கு? போனா பண்றீங்க. இந்த வர திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இந்த பாவிங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களே. தாயே, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். எங்களை கை விட்டுறாதம்மா. லட்சுமி எப்படியாவது காப்பாத்துமா.